மாசியாக்கா, ரொம்ப நேரமா ஸ்கிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப ஸ்கிட்டு? அடுத்த ஸ்கிட்டு தான் ஷிபா. இந்த வருஷம் இயேசு செஞ்ச அற்புதத்தை நீங்க ஸ்கிட்டா பண்றதா நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஆமா ஷிபா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏசு கடல் மேல நடந்த அற்புதத்தை நம்ம கிட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறாங்க. போய் பார்க்கலாமா? ஐயோ பேய், ஐயோ பேய், ஐயோ பேய், ஐயோ பேய், ஐயோ பேய். இருங்கள், நான் தான் இயேசு, தைரியமாயிருங்கள். இயேசுவே நீரே ஆனால் நானும் உம்மோடு தண்ணீர் மேல் நடக்க கட்டளையிடும். வா பேதுருவே. இயேசுவை காப்பாற்றுங்கள். அற்ப விசுவாசியே, ஏன் என் மேல் சந்தேகப்பட்டாய்? உண்மையாகவே நீ தேவகுமாரன் தான். பாத்தியா, இயேசுவை நம்பினா நடக்க முடியாத காரியம் கூட நம்மளுக்கு நடக்கும். ஆமாக்கா, நானும் மொத அற்புதம் சூப்பரா முடிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டாவது அற்புதம் என்னன்னு தெரியுமா? ஏசு செஞ்ச மொத அற்புதம் இதுதான் க்ளூ. கரெக்ட் ஷிபா. கானாவூர் கல்யாணத்துல ஏசு செஞ்ச அற்புதத்தை இப்ப போய் பார்க்கலாமா? ஐயோ திராட்சரசம் இல்லை, ஐயோ இட்லியும் இல்லை, ஐயோ இட்லியும் இல்லை, ஐயோ இட்லியும் இல்லை. தாயே, திராட்சரசம் காலியாகி விட்டது. என் மகனே இயேசு, அவர்களுக்கு ராஜரசம் இல்லையும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அம்மா, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசு சொல்றதெல்லாம் செய்யுங்கள். தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். எடுத்து பள்ளியின் சாய்ப்பு காரனிடம் கொடுங்கள். என்னது இது இவ்வளவு ருசியாக உள்ளது? மற்றவர்கள் நல்ல ரசத்தை குடித்த பின் கீழ்த்தனமானதை பரிமாறுவார். நீரோதனை எங்க வைத்திருந்தீர்? எல்லாருக்கும் பரிமாறுங்கள். திராட்சரசம் காலி ஆயிடுச்சு. ஆனா இயேசு வந்து அந்த காலியான கச்சாடியில தண்ணியை நிரப்ப சொன்னாங்க. அது இப்போ திராட்சை ரசமா மாறி மக்கள் எல்லாரும் வந்துட்டு அதை குடிச்சு ருசி பார்க்கறாங்க. என்ன அற்புதம் பண்ண போறாங்க? 5 அப்பம் 2 மீன் அற்புதம் ஷிபா. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா ஷிபா? ஏன் இந்த அற்புதம் மட்டும் உனக்கு ஸ்பெஷல்? பசங்க பண்ணட்டும், அப்புறமா நான் சொல்றேன் ஏன்னு. ஓ, சஸ்பென்ஸ் வைக்கிறியா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி அவர்களை அனுப்பிவிடும். அவர்கள் போக அவசியமில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஐயா, என்னிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. நன்றி சிறுவனே. இதை எடுத்து மக்களுக்கு கொடுங்கள். ஷிபா, பார்த்தல்ல, ஏசு வந்துட்டு பிளஸ் பண்ண 5 அப்பம் 2 மீன் இங்க 12 கூடைகளா நிரம்பி இருக்கு. இப்ப சொல்லு, ஏன் இந்த அற்புதம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லக்கா, அந்த சின்ன பையன் கிட்ட 5 மீன் தான் இருந்துச்சு. அதை கொடுத்து அவங்க எல்லாருக்குமே இது பண்ணா. ஸோ இந்த அற்புதம் அவங்க பைபிளே அனுப்பிச்சிட்டான் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஷிபா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த சிறுவன் வந்து அவன் கிட்ட இருந்த மொத்தத்தையும் கொடுத்துட்டான். ஆனா அவன் அந்த மொத்தத்துல இருந்து 12 கூட மீதமாவும் எடுத்துட்டான். இதுதான் ஏசு செஞ்ச அற்புதம். கண்டிப்பாக்கா. அடுத்தது என்னவா இருக்கும்? அடுத்தது வந்து திருப்பின்ன ஏசு வந்து உயிரோடு எழுப்பின அற்புதம். ஓகே ஓகே. இயேசு, என் மக்கள் இப்போதான் இறந்துகிறான், ஆகிலும் நீர் வந்து ஆள் பிழைப்பான். போகலாம். விலகு.
எழுதுங்கள், அவள் இன்னும் சாகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள். சிறு பெண்ணை எழுந்தது. அவளுக்கு உணவு கொடுங்கள். பாத்தியா ஷீபா, இறந்த சிறு பெண்ணை இயேசு ஒரு வார்த்தை சொல்லி கைப்பிடிச்சு எழுப்பி விட்டாரு. அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் நம்ம இயேசுவால செய்ய முடியும்.